வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷியோ அனாலிசிஸ்ல ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following information, you are required to compute debt equity ratio, fixed asset ratio, current ratio, liquidity ratio, proprietary ratio. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நம்மள இந்த 5 ரேஷியோஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரேஷியோ பாருங்க: டெப்ட் ஈக்விட்டி, பிக்ஸட் அசெட், கரண்ட் ரேஷியோ, லிக்விடிட்டி, ப்ராப்பரேட்டரி. ஓகே, இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றத பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல், பிக்ஸட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி. அசெட்ல பாருங்க பிக்ஸட் அசெட், லிக்விட் அசெட், ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகே, எஸ். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் போடலாமா? ஒரு ரேஷியோவும் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவோட ஃபார்முலா என்னன்றது தெரியும் இல்லையா? எஸ், லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். பாருங்க, லாங் டேர்ம் டெப்ட்ன்றது இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்ஸட் லயபிலிட்டி தான் லாங் டேர்ம் டெப்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ன்றது என்னன்னா ஷேர் கேபிட்டல். அப்ப 2,50,000 டிவைடட் பை 5 lakh. பாருங்க, இதை டிவைட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 0.5:1. ஓகே, இந்த ரேஷியோஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, 0.5:1 அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பிக்ஸட் அசெட் ரேஷியோ. பிக்ஸட் அசெட் ரேஷியோவோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? எஸ், பிக்ஸட் அசெட் டிவைடட் பை லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஓகே, இப்ப இங்க பிக்ஸட் அசெட்டோட டோட்டல் நம்ம கிட்ட இருக்கு 6 lakhன்றது தான் பிக்ஸட் அசெட். ஓகே, லாங் டேர்ம் ஃபண்ட்ன்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேர் கேபிட்டலும் லாங் டேர்ம் தான், இந்த பிக்ஸட் லயபிலிட்டியும் லாங் டேர்ம் தான். வெறும் கரண்ட் லயபிலிட்டி தான் ஷார்ட் டேர்ம். அப்ப 5 lakh பிளஸ் 2,50,000, 7,50,000 நமக்கு லாங் டேர்ம் தான். இப்ப 6 lakh டிவைடட் பை 7,50,000 போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க, 0.8:1. சரியா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோவோட ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் அசெட் அப்படின்னும் போது இங்க நமக்கு லிக்விட் அசெட் தனியா இருக்கு, ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கரண்ட் அசெட். அப்ப இது 3 lakh, இது 1 lakh. ஓகே, பாருங்க, முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டி. அப்ப இந்த 3 lakh பிளஸ் 1 lakh 4 lakh. அண்ட் கரண்ட் லயபிலிட்டி பாத்தீங்கன்னா 2,50,000. அப்ப 4 lakh டிவைடட் பை 2,50,000 போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க, 1.6:1. இதுதான் கரண்ட் ரேஷியோ. அடுத்து லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோ ஃபார்முலா தெரியும் இல்லையா? எஸ், லிக்விட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. லிக்விட் அசெட் அப்படின்றது என்னன்னா, இங்க கொடுத்திருக்க 3 lakh தான் லிக்விட் அசெட். ஓகே, ஸ்டாக் ஆட் பண்ணோம்னா வரது கரண்ட் அசெட். ஸ்டாக்கை விட்டுட்டோம் அப்படின்னா அது பேரு லிக்விட் அசெட். ஓகே, அப்ப இந்த லிக்விட் அசெட்ன்ற இடத்துல நம்ம 3 lakh போட போறோம். அண்ட் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்றது இங்க கொடுத்துட்டாங்க 2,50,000. அதை நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். எஸ், பாருங்க, 3 lakh divided by 2,50,000 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1.2:1. ஓகே, எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. ப்ரொப்ரேட்டரி ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் டான்ஜிபிள் அசெட். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ன்றது என்னன்னா, இந்த ஷேர் கேபிட்டல்ல தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் டோட்டல் டான்ஜிபிள் அசெட்னா இது எல்லாமே சேர்ந்ததுதான் டோட்டல் டான்ஜிபிள் அசெட். 10 lakhமே வந்து டான்ஜிபிள் அசெட் தான். இது இன்டான்ஜிபிள்னா என்னன்றது தெரியும் இல்லையா? குட்வில், பேட்டன்ட், ட்ரேட்மார்க், இதெல்லாம் தான் இன்டான்ஜிபிள் அசெட். அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் டான்ஜிபிள் அசெட் தான். டான்ஜிபிள் அசெட்ன்றது என்னது? நம்மளால பார்க்க முடிஞ்ச அசெட். ஓகே, அப்ப வந்து இந்த பிக்ஸட் அசெட் நம்மளால பார்க்க முடியும், லிக்விட் அசெட் பார்க்க முடியும், ஸ்டாக் பார்க்க முடியும். ஓகேவா? நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்ச அசெட்ஸை தான் நம்ம டான்ஜிபிள்னு சொல்றோம். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 lakh வருது டோட்டல் டான்ஜிபிள் அசெட். இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ன்றது 5 lakh டிவைடட் பை டோட்டல் டான்ஜிபிள் அசெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakh. ஓகே, இப்ப போட்டோம்னா இது கால்குலேட் பண்ணோம்னா 0.5:1 வருது. இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு ஈஸியான ப்ராப்ளம் இது. இத வந்து சால்வ் பண்றது வெறும் ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ஈஸியா இத சால்வ் பண்ணிடலாம். இத சால்வ் பண்றது மூலமா 10 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். Thank you for your patient listening.